இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். அதிமுகவும் திமுகவும் வேறு வேறு அல்ல அப்படின்றதுனால நான் தற்போது தாவேகாவில் இணைந்தேன் அப்படின்னு செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திரு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு என்பது உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற முன்னணி தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை செங்கோட்டையன் எடுப்பதற்கு அவரை தள்ளியது திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்கிற பொழுது அவர் மீதான கோபமும் கட்சியின் முன்னணியினர் நிர்வாகிகளுக்கு வந்திருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்களும் அவசரப்பட்டு விட்டாரோ என்றுதான் தோன்றுகிறது. இந்த தேர்தல் வரையிலும் பொறுத்திருந்து 2026 திரு எடப்பாடி ஒரு மிகப்பெரிய தோல்வியை, சரிவை சந்தித்ததற்கு பிறகு கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சியை எடப்பாடி தவிர்த்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அதை வளர்த்தெடுத்து களத்தில் போராடி இருக்க வேண்டும். ஆனாலும் திரு எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும். தான் நம்பிய பாஜகவும் கைவிட்டு விட்டது என்று கருதியதால் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இவருக்கு நிச்சயமாக ஒரு முதன்மை பொறுப்பு, விஜய்க்கு அடுத்த ஒரு முதன்மை பொறுப்பு வழங்கப்படும். அந்த கட்சிக்கான வியூகங்களை வகுத்து அதை தேர்தல் களத்தில் எதிர்கொள்வதற்கான பல்வேறு விதமான ஆலோசனைகள் நிச்சயமாக திரு செங்கோட்டையன் வழங்குவார். இது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகத்தான் கருதுகிறேன் சகோதரி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகளத்தனை இணைத்துக் கொண்டது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? நிச்சயமா 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் தான் விஜய் களத்தில் நிற்கிறாரு. இப்ப திரு செங்கோட்டையன் இணைந்ததற்கு பிறகு பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கு இவரால் முடியும். குறிப்பாக நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடியினுடைய போக்கு பிடிக்காமல் அதிருப்தியில் உள்ள பல முன்னணியினருமே திரு செங்கோட்டையனுடைய நிலைப்பாட்டுக்கு உடன்பட்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தால் அது இன்னும் கொஞ்சம் வலிமையை தாவேகாவுக்கு கொடுக்கும். தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்துகிற பாதிப்பு என்பது நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளுக்கு பாதிப்பை உருவாக்கும். 2026 தேர்தலில் தாவேகா ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து விட்டால் தாவேகா இல்லாமல் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை கூட வரலாம். ஒரு கணிசமான இடங்களை தாவேகா பெற்று போதிய பெரும்பான்மை இல்லாமல் அதிமுக என்டிஏ வெற்றி பெறுமே என்றால் தாவேகா அந்த கூட்டணி ஆட்சியை இடம்பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்ம இந்த ஜனவரி மாதத்திற்குள் யாரோடு எந்த கட்சி கூட்டணி, தாவேகா தலைமையிலே எந்த அளவிற்கு கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அதிமுக பாஜக அந்த என்டிஏ அணி எந்த அளவிற்கு வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்ம 2026 தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதை கணிக்க முடியும் சகோதரர். சார், அதிமுகவின் கோட்டை ஈரோடு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில செங்கோட்டையனால் இது திசை மாற வாய்ப்பு இருக்கா சார்? இது நிச்சயமாக 1972 முதல் அந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லுகிற அந்த பகுதி முழுவதுமே, ஈரோடு, சேலம், தருமபுரி, அந்த நாமக்கல் அந்த பகுதி முழுவதுமே அவருக்கு ஒரு தனித்த செல்வாக்கு என்பது இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரோடு மிக அணுக்கமாக இருந்தவர். கட்சியை கட்டமைப்பதில் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. இந்த 53 ஆண்டுகளாக பல நகர, ஒன்றிய, கிராம, கிளை நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவர் சிபாரிசு செய்து அவர்களெல்லாம் பொறுப்பு பதவிகளில் இருப்பார்கள். இப்ப திரு செங்கோட்டையன் எடுத்த முடிவு என்பது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ இவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் இனி அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை, திரு எடப்பாடியின் பிடிவாதத்தால் அது வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்கிற பொழுது திரு செங்கோட்டையன் ஆதரவு நிலைக்கு செல்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அந்த கொங்கு மண்டலத்தில் நிச்சயமாக ஒரு பெரும் பாதிப்பை
அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு உருவாக்குவார். திமுகவின் வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கொங்கு மண்டலத்தில் இவருடைய பங்களிப்பு தாவேகாவினுடைய வெற்றி இருக்கும் என்றுதான் கருதுகிறேன் சகோதரர். சார், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்கு கீழே இருந்த செங்கோட்டையன் இப்போ அவங்களுக்கு பிறகு விஜயின் தலைமையை ஏற்று தாவேகாவில் இணைய என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதுதான் சொல்றேன். 53 ஆண்டுகளாக இந்த கட்சியில பயணித்தோம். அவரால் அரசியலை அறிமுகப்படுத்தி பதவி பொறுப்புகளுக்கு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் பிடிவாதமாக கட்சியை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு தன்னை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கின உடனே இவருக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும். தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்கான மதிப்பு மரியாதை எங்கு கிடைக்கிறதோ அங்கு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். தலைமை யார் என்பதை விடவும் அந்த தாவேகாவும் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகியோருடைய படங்களை போட்டு அவர்கள் வழியில் நான் அரசியல் பயணிப்பேன் என்று திரு விஜய் அறிவித்ததற்கால் ஒரு நெருடல் இல்லாத நிலை திரு செங்கோட்டையனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கருதுகிறேன். இணைப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி சார்.